ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எறா தொக்கு தாங்க செஞ்சேன். இந்த எறா தொக்கு எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 1/2 கேஜி எறா வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம 1/2 கேஜின்னு கேட்டு வாங்கும்போது 1/2 கேஜி போட்டு கொடுக்குறாங்க. பட் நல்லா க்ளீனெல்லாம் பண்ணும்போது 1/4 கிலோவாக ஆகிடுதுங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்போயுமே நம்ம எறா தொக்கு இல்லை சீ ஃபுட் இல்லை நான்வெஜ் செய்யும்போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருவீங்களே, அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எறா தொக்குக்கு வந்து ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிறதுக்கு வதக்கிக்கணும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சமையல் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் ஒரு 1 மந்த்தாகவே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நாட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து அதை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா பேஸ்ட்டாகி வரணும். லைட்டாக தண்ணி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா பேஸ்ட்டான வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து எறா வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எறாவை போட்டு நல்லா ஒரு கலரிட்டு நம்ம அந்த ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய், மிளகு, சோம்பு, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கலாம், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிங்க. லைட்டாக தேவைப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து புளி சேர்க்கலை. இந்த தக்காளி புளிப்பே போதுமானதாக இருந்தது. தேவைப்பட்டால் உப்பு, காரம்லாம் நீங்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த எப்போவுமே நம்ம சீ ஃபுட் செய்யும்போது பச்சை மிளகாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் நான் வந்து பச்சை மிளகாய் ஒன்று கிள்ளி அதில் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவரை வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கும்போது லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி போட்டு இறக்குனீங்கள, வேறு லெவலில் சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எறா தொக்கு. நம்ம செஞ்சுட்டு இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வச்சு சாப்பிடலாம், வேறு லெவலில் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.